மார்னிங்னாலே முடிஞ்ச அளவுக்கு தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் எழும்பி வந்துட்டு குளிச்சுட்டு வரதுக்கே வந்து டைம் ஆகிடுச்சு. சரி, மார்னிங் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதை விட ஹோரையில் வந்து விளக்கேற்றலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஹோரையில் விளக்கேற்றுறது பிளானு. ஸோ மார்னிங் வந்ததும் அரிசி வந்து ஊற வச்சுட்டேன். பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஃபில்டர் காஃபி எடுத்து வச்சுட்டு என்னுடைய வேலைகளை சைட் பை சைட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டே வந்து மாவு வந்து அரைச்சி வச்சுட்டேன். அதுவும் நல்லா புளிச்சு வந்துடுச்சு. இட்லிக்கு மட்டும் சாம்பார் வந்து ரெடி பண்ணி சாதத்துக்கும் வந்து தண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் லேட்டாக சாதம் வடிக்கும் போது நைட்டு வரைக்குமே கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுவும் முன்னாடி வந்து கேஸ் வந்து ஷார்ட்டேஜாக இருக்கும்போது இண்டக்ஷனில் தான் வந்து சாதம் வடிப்பேன். பட் வந்து இண்டக்ஷனில் சாதம் வடிக்கும் போது நல்லா வந்து குழஞ்சி போயிடும். அதனால இப்போதைக்கு வந்து இண்டக்ஷனில் வந்து நல்லா தண்ணி வச்சு சூடு பண்ணிவிட்டு அதை மறுபடியும் வந்து கேஸில் வச்சு சாதம் வந்து வடிச்சுக்கிறேன். அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. 6 மணிக்கு மேலே ஹோரையில் விளக்கேற்றுறதுக்காக சைட் பை சைடு வந்து பூஜை வேலைகளையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதாவது இப்போ ஏதாவது குழம்பு எதுவும் கொதிக்க வைக்கிற வேண்டியது இருந்தது அப்படின்னா அதை கொதிக்க வச்சுட்டு என்னுடைய வேலைகளை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், பூஜை வேலைகளை. அப்போ வந்து நம்ம கிச்சன் வேலையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும், பூஜை வேலைகளையும் வந்து டென்ஷனே இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து போகும்போது தான் வச்சுருந்தேன் கடவுளுக்கு. ஸோ வச்சுட்டு என்னுடைய வேலைகளை வந்து இன்றைக்கி ஈஸியாக முடிச்சுட்டேன். நேற்றே வந்து கோதுமை மாவு, நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லி எல்லாம் காய வச்சுருந்தேன். அதையும் அரைச்சி பொடி பண்ணி பாக்ஸில் அடிச்சாச்சு.